நேரத்துக்காக இந்த வாய்த்தவனை சோசரிக்கிறேன். நாங்கள் ஜெபிப்போம். உங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். நீர்பாராட்டின கிருபை கொஞ்சமல்ல கத்தா, இவ்வளவும் தகுதி இல்லாத எங்களுக்கு நீங்க தகுதி கொடுத்தீங்க. கிருபியால நடத்தி கொண்டு இரக்கம் பாராட்டின தருணத்துக்காக கோடி கோடி சோஸ்திரம் கத்தாவே. இந்த நேரத்தை தண்ணீரை வெளிச்சத்தை காண வார்த்தையை கற்றுக்கொண்ட வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க கிருபை செய்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி. இந்த அருமையான களத்துக்கு சங்க வானொலிக்கா நன்றி செலுத்தும். அந்த களத்தை எங்களுக்கு முன்னு குறித்து நியமித்தீரே இந்த தேசத்திற்காக நன்றி ஆண்டவர். இந்த ஊழியருடைய ஸ்தாபகருமான ஸ்ரீபதற்காக நன்றி செலுத்துறோம். மரமா இருந்து ஒளிப்பதிவு செய்கிற அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பீரா. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா. இணைந்து செயல்படுறோம். அவருடைய குடும்ப ஊழியத்தை ஆசீர்வதி. அவருடைய ஊழியர் இணைந்து அவரோடு இணைந்து ஊழியங்கள் செய்கிற எல்லா ஊழியத்தை ஆசிரியர்களையும் ஆசீர்வதிங்க. குடும்பம் ஆசீர்வதிக்கும். அவர்களை சபை ஊழியங்களை ஆசீர்வதிகளை விசாலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒரு கிலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பயனை அடையாமல் போவதில்லை என்று சொன்ன கர்த்தர், நாளும் உடைய பிள்ளைகள் உமக்காக வாஞ்சிப்பட்டு அப்பா நிக்கிற ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து உமக்காக வைராக்கியம் ஓடத்தக்க பலனை சத்துவத்தை நீர் கொடுப்பீராக. எல்லா காரோடும் பாதுகாப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி எப்படி ஜெபிக்கிறேன். அதே போல நித்திய வெளிச்சத்தின் பகுதிக்கா நன்றி செலுத்தேன். நித்திய வெளிச்சத்தின் ஊழியரும் சௌரமான மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். அவரை ஆசீர்வதிங்க. ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இருக்கிற இடத்த தலை மூடுங்க. தகப்பனே, இந்த முதிர்வதையும் கனி அந்த புஸ்தையும் பசுமையுமா வைத்திருக்கிறேன். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேங்க. அப்படி உறவுகளை பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லா மருமக்களையும் ஆசீர்வதி. எல்லா காவலர்களை எல்லாரும் பாதுகாத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களையும் ஒன்றும் அப்பா அவடத்துல இருக்கிறத தருகிறேன். ஒவ்வொருத்தரையும் பேர் பேரா குடும்பமா சபையாய் ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தா. அவருடைய கிருபையின் கரம் தாங்கட்டும் ஐயா. ஒவ்வொருத்தரையும் அப்படியாக நடத்த முடியும். இயேசுவின் நாமத்தில் கூட செபிக்கிறோம். அதே போல இந்த நாள் இந்த வானொலியை கேட்டு அன்பு நேர்களுக்காக செபிக்கிறேன் கத்தாவே. மறுவழி இப்ப கேட்க போற நேர்களுக்காக செபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்று உள்ளத்திலும் இல்லத்தில் கிரியை செய்வதா, விடுதலை உண்டா, வெளிச்சம் உண்டா, சுகவாழ துளிர்ப்பதா. என் தகப்பன் நீங்க ஒவ்வொரு நேர்களோடு விடற்படுங்க. அந்த அன்பு நேர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய நேர்களை விசாலப்படுத்துங்க. இன்னும் வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிற அடியாளை நம்மளத்திருக்கிறத்துல தருகிற இந்த நேரம் முதல் கத்தாவி அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. என் வாயின் வார்த்தைகள் மின் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா. நீர் எவ்வளவு வேணும் என் மூலமா பெருகணும் சிறுகணும் கற்றுக் கொடுங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன். ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நான் ஒன்றை மையப்பட ஒரு பாடலை பாடுகிறேன். உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்ட கதியும் இல்ல, நீங்க இல்லைனா நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்ட கதியும் இல்ல, நீங்க இல்லைனா நானும் இல்ல. இல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னா நானும் இல்ல.
குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமரச் செய்தீரே. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமரச் செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. நம்பி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல, இல்ல. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல, இல்ல. அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்ட கதியும் இல்ல, இங்க இல்லைன்னா நானும் இல்ல. ஆமென். அவர் இல்லைன்னா நானும் இல்லை, நீங்களும் இல்லை. இந்த கிருபை இல்லைன்னா இந்த வானொலியும் இல்லை, நீங்களும் இல்லை, சங்கமம் இல்லை. ஆமென். சங்கமத்துக்குள் சங்கமிக்கின்றோம் அவருடைய கிருபையினால. அவர் இருக்கிறார், உயிரோடு எழுந்தார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்க வார்த்தையும் வெளிச்சத்தோடு காண்போம் வெளிச்சத்தை. என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கின்றேன். இப்படியாக தலைப்பிட்டேன். எறிந்து விடப்பட்ட என்னை உயர்த்தினார். எறிந்து விடப்பட்ட என்னை உயர்த்தினார். எறிந்து விடப்பட்ட என்னை உயர்த்தினாராம். எங்கே உயர்த்தினார்? எட்டாத உயரத்துல. எட்டாத உயரத்துல, மனுஷர் எட்டி பிடிக்காத உயரத்துல உயர்த்தினார். ஆனால் எறிந்து விடப்பட்ட என்னை உயர்த்தினார் எட்டாத உயரத்திலே. அப்படியாக இந்த வார்த்தைக்கு நான் ஆதாரப்பூர்வமா எடுத்துக்கொண்ட வார்த்தை எசேக்கியேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பகுதி உங்களுக்காக வாசிக்கின்றேன். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பின்பகுதி. அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா, எறிந்து விடப்பட்ட என்னை எப்படி அவர் தூக்கினார் என்று அந்த வார்த்தை சொல்லுவது. எசேக்கியேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் உங்களுக்காக நான் அந்த 5ஆம் வசனத்தின் பின்பகுதி வாசிக்கின்றேன். நான் மாறி சொல்லிவிட்டேன். 3ஆம் வசனம் என்று 5ஆம் வசனத்தின் பின்பகுதி இதோ உங்களுக்கு வாசிக்கின்ற அந்த பகுதி இப்படி சொல்றது. ஒரு கண்ணும் உன் பேரு இரக்கமா இருந்ததில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியிலே எறிந்து விடப்பட்டாய். நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எறிந்து விடப்பட்டாய். அப்ப எறிந்து விடப்பட்ட என்னை உயர்த்தினார் எட்டாத உயரத்துல. அப்ப ஏன் எறிந்து விடப்பட்டேன்? பிறந்ததினால. பாருங்க, அந்த வார்த்தை ஆழமான சத்தியத்தை நம்ம கற்றுக் கொடுக்குது. எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பின்பகுதி சொல்லுது, நீ பிறந்ததினால் நீ அருவருக்கப்பட்டது. நீ பிறந்த நாளிலிருந்து நீ அருவருக்கப்பட்ட. நம்ம பிறந்ததால என்ன செய்யலாம்? மற்றொருக்கு அது அருவருப்பா இருந்ததா? இன்னைக்கு சில காரியங்களை கேள்விப்பட்டிருப்போம். பொம்பளை பிள்ளைகளை சொன்னா இந்தியாவுல அதை தூக்கி எறிந்து விடுவார்களாம் குப்பை தொட்டியக்குள்ள. என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த பெண் பிள்ளைகள் விருப்பம் இல்லை என்று சொல்லி, அப்படியாக அந்த மாமியாருடைய சொல்லை கேட்டு, அந்த மகனுடைய சொல்லை கேட்டு அப்படியாக தூக்கி எறிந்து அவர்கள் எறிந்து விடப்படுவார்கள். அப்ப அது சில மிருகங்கள் தீண்டி அந்த குழந்தைகள் இறந்தும் இருக்கிறது. சில பேர் குழந்தை இல்லாம தவிக்கிற உள்ளங்களுக்கு அது கிடைத்த ஒரு கொள்ளை பொருள். அருமையாக எடுத்து தூக்கி எடுத்து அழகாக வளர்த்து ஆளாக்கி கொண்டும் இருக்கின்றார்கள். அப்ப இங்க பாருங்கள், நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எறிந்து விடப்பட்டாய். அப்ப இங்க எறிந்து விடப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்ன? நீ பிறந்த நாள்ல அருவருக்கப்பட்டாய். ஏன் பிறந்த என்ற ஒரு கேள்வியினால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அருவருக்கிறார்கள். இன்றைக்கு இது உண்மையிலே ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல நாங்க பாப்போமா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்ட நாள். இன்றைக்கு குடும்பத்துல நாங்கள் அங்கத்தூரா இருந்தா ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் அங்கே மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு பாரத்தை, ஆத்துவ பாரத்தை கொடுத்திருக்கார். கர்த்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ஒன்றால் ரட்சிக்கப்படுவீர்கள். அதான் யோசுவா சொல்லுகிறார். யோசுவா 24:15 நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
அப்ப இந்த ரட்சிப்பு ஒரு நாள் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டால் மற்றவர்கள் ரட்சிக்கப்படும் வரைக்கும் நம்ம போராடி ஜெபித்துக் கொண்டே இருப்போம். உங்கள் சூழ்நிலை போராடும், அவருடைய வார்த்தைகள் நம்மை போராட்டத்துக்குள்ளாக்கும், அதாவது செயல்கள் போராட்டத்துக்குள்ளாக்கும். அப்படியாக என்ன செய்யறோம், அவர்கள் காட்டுகிற வேற்றுமைகள், எருவிருப்பான காரியங்கள், எதிர்ப்புகள் என்ன செய்யுமாம், அவர்களுக்கு மங்களையும் என்ன அருவருக்க பண்ணும். அவர்கள் ஆனால் நாம வருத்து விடக்கூடாது. ஏன்? நாம கர்த்தருக்குள்ள அந்த அன்பு பெற்ற நாங்க. அப்ப நாங்க கிறிஸ்தவர்கள் பிறந்ததுனால அருவருக்கப்படும். அந்த பிறந்த நாள்ல இருந்து அருவருக்கப்பட்டதால் எங்க எறியப்படுறோம்? வெளியில் எறியப்படும். உனக்கு இங்க அதிகாரம் இல்லை, நீங்க ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒடுக்குவார்கள், அடக்குவார்கள், வேதனைப்படுத்துவார்கள், முடக்குவார்கள். ஆனா நம்முடைய தூக்கி எடுத்தவர் யாரு? இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர். யாரு தூக்கி எடுத்தார்? சர்வ வல்லவர் தான் தூக்கி எடுத்தார். சகலத்தையும் அது எப்படி தூக்கி, பிழைத்திரு என்று தூக்கி எடுத்தார். சும்மா தூக்கி, நீ பிழைத்திரு, நீ பிழைத்திருக்க வேண்டும். ஏன்? என் நாமத்தை நீ மகிமைப்படு. அப்படி பிறந்தது எனக்குள்ள அதாவது இந்த வானத்தை உண்டாக்கிய சர்வ வல்லவர் அந்த ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறார், எனக்கும் உங்களுக்கு. அப்படி பிறந்திருக்கிறோம். அது என்ன செய்யலாமா? நாங்கள் ஆவியினாலும் அக்கினியாலும் பிறந்திருக்கிறோம். அந்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்தாண்டி ஒருவனும் என்ன செய்ய முடியாது, பரிசுத்தாவியால் பெற முடியாது. இப்ப ஜலத்தினால் பிறக்கிறது ஞானஸ்தானம், மீண்டுமா பரிசுத்தாவினால் பிறக்கிறது அங்கே ஆவியானவரோடு இன்னும் வல்லமையை பெற்றுக்கொள்றது. அப்ப அந்த அக்கினியினாலும் ஆவியினால் நாங்கள் பிறக்கும் பொழுது அங்க என்ன செய்யறோம், அவரோட இன்னும் உறவாடி அவையின் வரங்கள் தனிகள் அங்க என்ன செய்ய செயல்படுகிறது. அப்ப எங்களை பிறப்பிக்கிறது தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக, இன்னும் பரிசுத்தவான்களாக வாழ பரலோகத்துல பரிசுத்தவான் கூட்டத்தில் ஒரு அங்கத்துவம் எங்களை வைத்திருக்க. அப்ப அடுத்த வசனம் சொல்ற பாருங்க. அதுல அந்த வசனம் சொல்லுது, பிழைத்திருக்கின்றேன். என்ன செய்யறான்? நான் உன்னறிய கடந்து போகும்போது, அந்த வார்த்தையை வாசிக்கின்றேன். 6ஆம் வசனம், எசேக்கியேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உன்னறிய கடந்து போகும்போது மீதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு. அப்ப எங்களை வெளியில எறிஞ்சதால நாங்கள் எப்படி கிடந்தோமா? ரத்தத்துல கிடந்தோம். அப்ப வேதனையில கிடந்தோம். அப்ப என்ன இருக்கா? துன்பத்துல கிடந்தோம். அந்த உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். பிழைத்திரு. அப்ப தூக்கி எடுத்து பாருங்க, பிழைத்திரு என்று தூக்கி எடுத்தாரா? சும்மா ஆயிட்டு கேளுங்க. இன்னைக்கு எங்களை அழைச்சிருக்கிறார். நான் இன்னி ஒரு கட்டத்தில் அழைச்சார், ஒரு சொந்த உங்களை ஒரு காரியத்துக்கு மூலமா உங்களை எந்த ஒரு பாதையிலிருந்து அழைச்சார். அப்ப நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த காரியத்தை பார்ப்போமா இருந்தால் நிச்சயமாக அவ்வளவு ஒரு ஆச்சரியமான விதத்தில நம்ம அழைச்சிருக்கு. அப்ப ஏன் அழைச்சான்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக ஓட்டத்தோட முடிந்து விடும். நித்திய வாழ்க்கையில நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, அவருடைய நித்தியத்தில நாங்க பங்கேற்க, மகளாக உரிமை கொண்டு உறவாட என்னையும் உங்களையும் என்ன செய்திருக்கிறார்? தூக்கி எடுத்திருக்கிறார். அப்ப மனுஷராலதான் நாங்க எறிந்து விடப்பட்டிருக்கோம். மனுஷரால நாங்க கைவிடப்பட்டிருக்கோம். மனுஷரால நாங்க தள்ளி விடப்பட்டிருக்கோம், புறம்பாக்கப்பட்டிருக்கோம், ஒடுக்கப்பட்டிருக்கோம், அடக்கப்பட்டிருக்கோம். வேண்டாம் என்று தள்ளி விடுவார்கள். உங்களோட உறவை எங்களுக்கு வேண்டாம். சில பேர் இந்த வார்த்தையால் சொல்லுவார், உங்கள் உறவே எங்களுக்கு வேண்டாம். அப்படி மனுஷர் தான் சொல்லுவார்கள். ஆனா அப்ப சொல்றேன், நான் மனுஷர் பார்க்கிறத பாரு, மனுஷன மூர்த்தி பார்க்கிறேன், நான் இருதயத்தை பார்க்கிறேன். அப்ப இருதயத்தை பார்க்கிற தகப்பனுங்கள் அவர் விரும்பும் ஆலயம், அவர் தங்கும் ஆலயம். அப்ப அவர் தங்குறதுக்காகவே என்ன செய்யறார்? அவர் எங்களுக்குள்ள பிறந்திருக்கிறார். எங்களுக்குள்ள பிறந்தவரால நாங்க என்ன செய்யறோம்? அவர் மனுஷர் இருந்து விட்டாலும் அவர் பிழைத்து என்று சொல்லி தூக்கி எடுத்து, அப்ப எடுத்தவர் சும்மா இல்ல, என்ன செய்யறாராம்? அந்த அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அந்த கடைசி பகுதி என்ன செய்ய, நீ நிர்வாணமும் அம்மனவுமா இருந்தாய். அப்ப நாங்கள் நிர்வாணம் அம்மனுமா இருந்தோம்னு சொன்ன என்று சொன்னா ஒன்றுமே இல்லையே. நாங்க ரட்சிப்புக்குள்ள வந்தோன்னு எங்களோட உறவுகள் வெறுக்குது, விஷத்தால் வெறுக்கிறார்கள், அயல்கள் வெறுக்குதுகள், உறவு கூட பிறந்தவர்கள் வெறுப்பார்கள். அப்ப எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நாங்கள் என்ன செய்யறோம்? நிர்வாணம் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யறோம்? உணர்கிறோம். அந்த சூழ்நிலை எங்களுக்கு ஒரு உரிமை, தனிமை, ஒன்றுமே இல்லை, தொடர்பில்லையே என்று சொல்லி ஒரு கவலைக்குரிய கதை. அப்ப இதுதான் அந்த நிர்வாணம், அந்த அவமானம், அந்த அம்மனம். அது சொல்லுவாங்க, பிறந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா அது இந்த அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருந்து அந்த குழந்தை பிறக்கும் பொழுது நிர்வாணமா தான் வந்த மாதிரியா. அதான் யோபு சொல்ல, நான் நிர்வாணமா வந்தேன்.
நிர்வாணமாயே போவேன். ஏன்டா நாங்க வரும்போது கொண்டு வந்ததும் இல்லை, போகும்போது கொண்டு போவதும் இல்லை, கூட வருவதும் இல்லை. எதுவும் இதுதான் உண்மை. அப்ப என்ன செய்ய? அப்ப எங்க அப்பா பாக்குறேன், எப்படி பாக்குறேன்? அப்ப நாங்க நிர்வாணமாயிருக்கிறோம். அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து எங்களுடைய உறவுகள் நம்மை பார்த்து கதைக்குவா. எங்களுடைய உற்றத்தாரங்களை சுகவாய் கொண்டாடுவார்களா? எங்களோடு எங்களை முன்னிறுத்து சமூகத்தை நிறுத்துவார்களா என்று எதிர்பார்ப்போம். ஆனால் இல்லை, அங்கேயே நிர்வாணமாயிருப்போம். ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட, ஒரு கொடுமை தள்ளவிடப்பட்டுள்ள, ஒடுக்கப்பட்டுள்ள, அடக்கப்பட்டுள்ள, வேறு பிரிக்கப்பட்டுள்ள. அப்படி ஆனா நம்முடைய பரம அப்பா என்ன செய்யறான்னு சொன்னா, எங்களுக்கு அப்ப நிர்வாணமா இருந்து எங்களுக்கு துணி இரட்சிப்பின் வஸ்திரத்தை அந்த உடைய அப்ப அங்கே உடைய போத்து எங்களை என்ன அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்து அவருக்கு எங்களுக்கு உணவு தான். அப்ப பாருங்க, அந்த உடைய தர்றாரு எப்படி. அதை அடுத்த வசனத்தை பாத்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உன்னருகே கடந்து போனவது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாயிருந்தது. அப்பொழுது உன் வஸ்திரத்தின், அதாவது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து, அவருடைய வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை யார் மேல விரிக்கிற? என் மேலும் உங்கள் மேலும். அப்ப விரிச்சு நிர்வாணத்தை மூடி உனக்கு என்ன செய்ய ஆணையிட்டு கொடுத்து, என்ன ஆணையா? உறவு. நீ என்ற மக, நீ என்ற மக. இந்த உறவு எப்படி இருக்க? உறுதியா இருக்கு. அது நித்திய ஜீவனை அழிப்பதை அவர் கொடுக்கிற வாக்கு தத்த, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது என்னை உங்களை அழைச்சது நோக்கம். அப்ப ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்து, நீ என் மக, நீ என் மகள் என்று சொல்லி இன்னத்தை அணிவிக்கிற முத்திரை மோதிரத்தை நமக்கு அழைத்தார். அப்ப முன்னே முத்திரை மோதிரம் தெரிந்து கொண்டேன் சொல்றேன். அப்ப இங்க என்ன செய்ய? ஆணையிட்டு கொடுக்க உறவின் தன்மை. உறவே வேண்டாம், உறவாட எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று வெளியிலே தூக்கி எறியப்பட்ட என்னையும் உங்களையும் அவர் அழைச்சவர், பிழைத்திலிருந்து அழைக்கிறார். அவர் பார்க்கிற இந்த பிள்ளை நிர்வாணமா தனிமையா இருக்கு, உறவாட யாரும் இல்லாம தவிக்குது என்று சொல்லி அவர் நினைச்சு என்ன செய்யறார்? எங்களோட உறவாட ஆணையிட்டு கொடுக்கிற ஒரு உறவை கொடுக்கிறார். அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை, மூத்த சகோதரி என்று அழைக்கிற ஒரு சகோதரி எனக்கு இருக்கிறா, சகோதரி எனக்கு இருக்கிறான்ற உறவை இவ்வளவு பெரிய ஆச்சரியமானது பாத்தீங்களா? அடுத்தது, உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன். பாத்தீங்களா? உடன்படிக்கை பண்ணுகிறார். ரத்தத்தின் சம்பந்தமான உறவு, ரத்தத்துடனான உடன்படிக்கையின் உறவு, அந்த கல்வாரி உறவு, அந்த அன்பின் உறவில நாங்க இணைந்து ஒரு குடும்பமா, ஒரு கூட்ட ஜனமா, அவருடைய ஜனம் என்று சொல்ல கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லத்தக்கதாக ஒருமனப்படுத்தினாரே. இவ்வளவு பெரிய தகப்பன் பாத்தீங்களா? இந்த உறவை யாரால தர முடியும்? யார் இதை விலை கொடுத்து வாங்க முடியும்? வெளியேற பெற்ற உறவு, பரிசுத்த உறவு, பாவமில்லாத உறவு, உண்மையான உறவு. அந்த உண்மையான உறவுக்கு நாங்க பிறந்திருக்கிறோமே, அவருக்குள்ளாக அந்த துதியினுடைய வாங்கியிருக்க அவற்றோடு அல்லவா எங்களுக்கு தந்திருக்க தன்னோட வஸ்திரத்தில் அவ எங்களுக்கு விட்டு. அன்றைக்கு ரூத்து அங்கே வசன் போர்வைக்குள்ள போகும்போது, உன் போர்வையே பூடும், நீ சுதந்திரவாளி. அந்த பூவாசி அந்த போர்வையை மூடினா நம்முடைய பரம பூவாசி எப்படிப்பட்ட போர்வையை நமக்குள்ள விரிச்சிருக்கிறார் பாத்தீங்களா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்துக்க, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்துக்க, நாமது தொழுது, ரட்சிப்பின் பாத்திரத்தை நாமது தொழுது கொள்ளு. அடுத்து சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார் ஆண்டவர்? சொல்லுகிறார், இவ்விதமாய் நீ என்னுடையவனானாய். நீ என்னுடையவள். இந்த உறவை யார் தருவார்? நீ என்னுடைய. இன்னைக்கு ஒருவேளை நாங்க வழியில இருந்தா உறவு நம்மை பார்த்து நீ என்னுடைய உறவு என்று சொல்ல மறுக்கும், தயங்கும். ஏன்? தகுதி பார்க்கும், தராதரம் பார்க்கும், நிறம் பார்க்கும், ஜொலிக்கிற ஜொலிப்புகளை பார்க்கும், பதவியை பார்க்கும், பட்டத்தை பார்க்கும், பல்வேறுபட்ட விதத்துல பார்க்கும். ஆனா நீ என்னுடையவர் என்று சொல்லி உறவாட நம்முடைய பரம தகப்பன் உண்டு என்பதை நானும் நீங்கள் மறந்துட. அடுத்து என்ன தார? உடன்படிக்கை தார, ஆணையிடுற. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ யாருடையவல்ல, நீ என்னுடையவன். அப்ப என்ன தார? முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா, பிழைத்திடு, பிழைத்திடு. நீ தூக்கி எறியப்பட்டது உண்மைதான், மனுஷராணி தூக்கி எறியப்பட்ட. ஆனா நமக்கு என்ன தந்தார்? முதலாவது
உயிர் தந்தார். பிழைத்திரு என்று சொல்லி உயிர் தந்த இதை நாங்க ரத்தத்துல கிடந்த வேதனையில் கிடந்த கண்ணீர்ல இருந்த துக்கத்துல இருந்த துயரத்துல மூழ்கி போய் கிடந்தோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு மீண்டுமா உயிர் தந்தார். அடுத்தது உணவு தந்தார், உடை தந்தார், உறவு தந்தார். நீ என்னுடையவள், நீ என்னுடைய யாருடைய. அதுதான் சூனியமித்தியா சொல்றா, உன்னதப்பல்ல என் நேசர் என்னுடைய, நான் அவருடையவள். என் நேசர் என்னுடைய, நான் அவருடையவள். அவர் எப்படி அழைக்கிறார், என் பிரியமே என் பூரண ரூபவதியே உன்னில் பழு தோன்றும் இல்லை. மனுஷன் பார்க்கிறான் இவள் கூடாது, இவள் தேவனை அறிஞ்சிட்டா, இனிமே இவளுக்கும் எங்களுக்கு தொடர்பு இல்லை, இவ யாரோ நான் யாரோ அந்த உறவை முறித்து போட்டு திரு உறவோல் போயிருக்கலாம். ஆனா அப்ப சொல்றார், இல்லை இல்லை, அந்த உறவு அல்ல மகளே, நான் உன்னோட உறவாய் வந்தேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். இந்த உறவு வேணுமா உங்களுக்கு? அப்படிப்பட்ட பரிசுத்த உறவிருதா என்னுடைய தகப்பன். அங்கே சூனியமித்தியா சொல்றார், உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரத்திலே அங்கே பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்க, நான் என் நேசருடையவன், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. அவருடைய நேசர் என்னுடைய, அப்ப அவருடைய பிரியம் மென்மேல் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிரியம் வச்சு, அன்றைக்கு தானியேல சொன்ன, பிரியமானவனே நீ வேண்டிக் கொள்ளும் முன்னமே உன் ஜெபம் கேட்கப்படும், பதில் கொண்டு வந்த என்று சொல்லுகிறார் தூதன். பாருங்க, பிரியமானவனே என் பிரியமே என்று அழைக்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட உறவின் தன்மை பாருங்க. என்னுடையவன், நான் உன்னுடையவன். இங்கே பாருங்க, என் பிரியமே என் பூரணவையே உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை அப்ப அவருடைய பிரியம் எப்படி இருக்கிறதா? எனக்கு உங்களுக்கு ரத்தத்தை கொடுத்த பிரியம், உயிரை கொடுத்த பிரியம், உணவு தந்த அந்த சரத்தை அப்பமாகப்பட்டு உட்கொள்ள வைத்தது, உயிரை கொடுத்து அந்த உயிர் ரத்தத்தினால் பரிசுத்த உடைய தந்து நம்மை ஒன்றுக்கு நித்திய உறவில உறவாடச் செய்த அந்த உண்மையான உறவு, உண்மையான நேசம் நம்மை படர்ந்திருக்கிறது. உண்மையலுக்கு கொடி படர்ந்திருக்க அந்த நேச உறவு இன்றைக்கு நம்மை அப்படித்தான் எறிந்து விட்ட அந்த உறவுகள் அவர் தேடி வருகிறார். காணாமல் போன ஆட்டைத்தான் அப்பா தேடி வருகிறார். 100 பேரை தேடி போகல, வசதியை தேடி போகல, பட்டத்தை தேடி போகல, பணத்தை தேடி போகல. அப்பா ஏழையை தேடித்தான், ஏழை குலமாத்தான் வந்த. ஏனென்று சொன்ன அவருக்கு தெரியும், என் பிள்ளை ஏளனப்பட்டு போய் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறான். அப்பா தூரத்துல இருந்தங்க நினைவுகள் அறிகிறவர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர், எங்களுடைய வழிகளை அவரே கிணிவு அறிந்திருக்கிறார். அறிந்தவர் தான் நம்மை தேடி வந்தவர். எரிந்து விடப்பட்ட எண்ணெய் உங்களை தேடி வந்திருக்கிறார். அங்கே யோசேப்ப அதைத்தானே உறவுகள் எறிந்து விட்டுச்சு. எப்படி எறிஞ்சது? இவன் வேண்டாம் தான் சொப்பனக்காரன் வாரான், இவனை இப்படியே சரி கட்டுவோம் என்று குழியில போட்டார்கள். உறவு பார்த்தார்கள், என்ன செய்தார்கள்? அங்கே வித்தே போட்டார்கள். இவன் வேண்டாம். அங்கே ஆதியா புஸ்தகம் 37, 27, 28 வசனங்களை வாசிப்பா. அங்கே சகோதரர்கள் என்ன செய்யார்கள்? இவனை வேண்டாம் என்று சொல்லி விச்சே போட்டார்கள், விச்சே போட்டார்கள். விச்சை போட்டு என்ன செய்தார்கள்? அங்க அந்த உடைய கிழிச்சு எடுத்து, பலவங்க அங்கிரியை கிழிச்சு எடுத்து அதுல ஒரு ரத்தத்தை பூசிக்கொண்டு தாக்குனது காய்ச்சினார்கள். இதோ உம்முடைய பிள்ளை என்ற கூடிய ஆடி ஆண்டு பாருமண்டு. அவரின் தகப்பன் யாக்கோபு அதை பார்த்து, இது என்னுடைய பிள்ளைதான், ஒரு சிறு ஒரு மிருகம் அவனை என்ன செய்து கொன்று போட்டு என்று நம்ப வச்சார்கள். ஆனா ரிஞ்சு போட்ட அந்த மகனைத்தான் எட்டாத உயரத்துல தூக்கி எடுத்து நிறுத்தி வைக்கிறார் கர்த்தர், உயர்த்துறார். எகிப்தின் அதிபதியாக, எகிப்தின் அதிபதியாக உயர்த்துறார். பார்வோனுடைய 2ஆம் தரத்திலே உயர்த்துகிறார். அங்கே பாப்பீங்கடா, அங்கே பார்வோனை சொல்லுகிறார். என்ன செய்கிறார்? பார்வோன் கண்ட சொற்பனத்துக்கு அவர் சரியான விளக்கத்தை கொடுத்து, அங்கே விளக்கு கொடுத்ததுன்னு அந்த விளக்கம் பார்வோனுக்கும் அங்கே இருந்தவர்களுக்கும் என்ன செய்தது? சரியாக தென்பட்டதனால் அங்கே பார்வோனே சொல்றார், உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. அது புஸ்தகம் அங்கே 41ஆம் அதிகாரத்திலே அங்கே பாத்தீங்கன்னு சொன்ன வசனம் அப்படி சொல்லுகிறது. 39ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, உன்னை போல விவேகம் ஞானமும் ஒருவனும் இல்ல. 41ஆம் வசனம் சொல்லுது, பின்னும் பார்வோன் யோசிப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிபதியாக்கினேன் என்று சொல்லி அவன் பார்வோன் தன்னுடைய 2ஆம் தரத்தில அங்கே 43ஆம் வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல அவனை ஏற்றி தொண்டரிட்டு பணியுங்கள் என்று சொல்லி அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியா. அல்லேலூயா. உறவுகள் இருந்து விடலாம்,
உடைகள் என்ன செய்து எறிஞ்சு உடைய கிழிச்சு போட்டு எறிஞ்சு விட்டார்களா, உறவே வேண்டாம். ஆனா அப்பா உயர்த்தி வைத்தார் யோசேப்பு. அதே மாதிரிதான் ஏசப்பாவை இழுத்து போட்டது. இவ வேண்டாம், பரவாசி எங்களுக்கு விடுதலையாக்குங்க என்று சொல்லி ஏசப்பாவை வேணாம் என்று சொல்லி உதறிச்சு அதே ஜனம். ஆனால் நம்முடைய பரமதா உடையும் பிரசிட்டு போட்டு அவர் என்ன செய்தார்கள், உடையை அவர்கள் கிழித்து பங்கெடுத்தார்கள். ஆனால் நம்முடைய அப்பா ரத்தத்தில் கிடந்த அப்பா மகனை மகிமையின் மகனாக தூக்கி எடுத்து வைத்த வல்லமையால எழுப்பி மீண்டுமாக வரப்புற ராஜாதி ராஜாவாக தன்னுடைய வலது பரிசுத்த சிங்காசனத்துல வச்சிருக்கிறார். எனக்கா உங்களுக்கு மீண்டும் வரப்பு ராஜாதி ராஜாவ உலகம் எறிந்து விடலாம், பொய்ச்சாச்சு சொல்லலாம், உறவே வேணாம் என்று தள்ளி விடலாம். ஆனா தூக்கி எடுத்து நிறுத்தி உணவு தர, உடை தர, உறவோடி மகிழ, உறவு சொல்ல, உடன்படிக்கை உறவில நிலைத்திருக்க, உன்னத உறவுக்குள்ள நிலைச்சிருக்க உன்னதமானவர் அழைக்கிறார் என்னையும் உங்களை. அந்த உறவில இணைவோமா? உன்னதமான உறவுதான் உயர்ந்த உறவு. தூக்கிவிடப்பட்டு எறியப்பட்ட உறவுகளை ரட்சிக்கும்படியாக ஜெபிப்போம். அவர்களும் அந்த உன்னத உறவுக்குள் உறவாடி மகிழ வேண்டும். யாருமே கைவிடப்பட்டு போகக்கூடாது. தெரியப்பட்ட என்னை உயர்த்தினார், எட்டாத உயரத்திலே யோசேப்பு உயர்த்தினார். இசப்பா தன்னுடைய சொந்த குமாரனையே உயர்த்தினார். உன்னதங்களில் மகிமையின் தேவனார் இந்த உலகத்தை ரட்சிக்க அவரை கொடுத்தார். இந்த உலகம் அவர் எறிந்தது, உறவே வேண்டாம் என்று தூக்கி எறிந்தது. ரத்தத்தை சிந்தி எனக்கும் உங்களுக்காக அவர் மகிமையின் தேவனார் உயர்த்தப்பட்டார். வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். எனக்கு அவங்களுக்கு அபிதாவிடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டுமாய் வரப்போறார் ராஜாதி ராஜாவாய் என்னை உங்களையும் எடுத்துக்கொள்ள. உறவுகளால நாங்கள் எறிந்து விடப்படலாம், உணர்வுகளால கைவிடப்படலாம், ஒதுக்கப்படலாம். ஆனால் நமக்கு ஒரு உறவு உண்டு, உன்னதரின் உறவு. அது அந்நித்திய உறவு. அந்த நித்திய உறவில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, நிச்சயமா அவரோட உறவாடி மகள என்னை உங்களை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்புக்குள்ள உண்மையாய் ஓடுவோமா? ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. அருமையான பாடத்தை எங்களை கற்றுக் கொடுத்தீங்க கர்த்தாவே. அப்பா இந்த உலகம் அப்பா எங்களை உதறி தள்ளினார். பிள்ளை உமக்குள்ளே நாங்கள் பிறந்ததுல இருந்து அருவறுக்கப்பட்டவர்களாய் நாங்கள் எங்களை அருவறுத்தாலும் ஆனால் நீர் அருவறுக்காதவர். அப்பா எங்களை அற்பமாய் எண்ணாதவர், அசட்டை பண்ணாதவர், எங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க கைவிடாதவர். எங்களை நெருங்கி வந்து எங்கள் நெருக்கத்தை விசாலமாக்கி என் மகளே என்று அழைக்கும்படியான உடன்படிக்கை உறவை தந்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு உடுத்து வைத்து என்னுடையவன் என்று சொல்லி எங்களை நெருக்கத்துல வச்சிருக்கிறீரப்பா. நெருங்கி உறவாடப்பா என்று அழைக்க வைத்திருக்கிறீரே. அந்த பாசத்துக்கும் அந்த நேசத்துக்கும் அந்த உண்மை உறவுக்கும் இந்த உலகத்துக்குள்ள மாத்திரமாட்ட, இந்த உறவுகளை மாத்திரமாட்டார். நீரோ உன்னதமான உயர்ந்த உறவை தந்து உங்களை உறவாட வச்சுக்கிற அந்த நேரங்களுக்காக, இந்த சலாக்கியத்துக்காக உமக்கு கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர். இந்த வார்த்தைக்கு அடியாளை கேட்டுக்கிற ஒவ்வொரு நம்முடைய கரத்துல ஒப்பு வைக்கிறோம் ஆண்டவர். ஒப்பு கொடுக்கிற தகப்பனை ஆளுக செய். அந்த உன்னத உறவுக்குள்ள எப்பொழுதும் உறவாடி மகளை கிருபை தாங்க ஆண்டவரே. சூழ்நிலையும் சூழ்ந்திருக்க ஜனங்கள் வேண்டாம் என்று சொல்லி கைவிட்டார். நீர் எனக்கு வேணும் என்று சொல்லி தூக்கி எடுத்து நிறுத்தின அந்த உன்னத அன்பை நினைக்கிறோம் ஆண்டவர். அந்த ரட்சிப்பினுடைய தரித்ததை நினைக்கிறோம் ஆண்டவர். அப்பா உறவை தந்து உணவை தந்து உடைய தந்து உறவாட வைத்துக் கொண்டிருக்கிறீரே. உமக்கு கோடி கோடி நன்றி என்று சொல்கிறோம். அவ்வளவு ஒரு ஆச்சரியமானவர், எவ்வளவு அற்புத தேவனே. பாந்த அன்புக்காய் கொடி சோஸ்திரம். தொடர்ந்து மங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உண்மை உறவில உறவாடி மகளை கிருபை தாங்க ஆண்டவரே. நீங்க மாறாதவராயிருக்கிறீங்கப்பா. அதே போல நாங்களும் மாறாதவரா உமக்குள்ள நிலைத்திருக்க அபிஷேகத்தை நிலைப்படுத்தி வழி நடத்துவீரார். அப்படி நீங்க செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி, கற்றுக் கொடுத்த பாடத்துக்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து மிகுதியான போதிய ஆசீர்வதி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் ஒன்றை மையப்படுவதாக. இந்த வார்த்தையின் வெளிச்சம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாய் இருக்கிறது. ஆமீன். சரியாற்றோட நேரம் 8:58